நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், பணத்தை பெருக்கும் புதன்மேடு, புண்ணியம், கர்மம், உயர்வு. பணத்தை பெருக்கக்கூடிய புதன்மேடு. கையில் புதன் மேட்டை பார்த்த உடனே சதுரமோ முக்கோணமோ மேல் நோக்கின கோடுகளோ, புதன் மேட்டில் சதுரம் இல்லைன்னா முக்கோணம் இல்லைன்னா மேல் நோக்கின கோடு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கையில் கண்டிப்பாக பண நிலையில் உயர்ந்தே தீருவீர்கள், பணத்தை பெருக்குவீர்கள், வாழ்வில் உச்சத்தை அடைந்தே தீருவீர்கள். எந்த வயதில் எப்படிங்கிறத முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சுண்டு விரல் இருக்கு இல்லையா, சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த புதன் மேடு எப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? புதன் மேடு அளவோடு உயர்வாக இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு உயர்வு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பேச்சு திறமை, கணக்கு, அறிவியல் இந்த மாதிரி பாடத்தில் நல்ல ஒரு பெரிய திறமைசாலியாக இருப்பார்கள். புதன் பலமாக இருந்ததுன்னா எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. திறமை இருந்தும் வாய்ப்பு வந்தும் அதை விட்டு விடுவார்கள். புதன் அளவுக்கு அதிகமாக உப்படாததுன்னா அளவுக்கு அதிகமான வளர்ச்சி, மிதமான உயர்வு, நல்ல வளர்ச்சி. அளவுக்கு அதிகமாக புதன் உயர்வாக இருந்துச்சுன்னா நல்ல மூல திறமையாக வேலை செய்யும், குயிக்காக வேலை செய்வாங்க. அதில் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். புதன் மீடுனாவே பணத்தை பெருக்கக்கூடியது. நல்ல பணமா கெட்ட பணமா அதெல்லாம் கணக்கு கிடையாது, பெருக்கி கொடுப்பார். இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனோடு புதன் இருந்தால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, நிபுணத்துவம், அறிவாளி, புத்திசாலியாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வார்கள். எந்த கட்டத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தி விடுவார். நிபுணத்துவம், நிபுணன், அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தார். புதனும் ராகுவும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, புதன் ராகு கெட்ட பலன்களை கொடுக்கும். எப்படியாவது கூட்டி அள்ளக்கூடிய பணத்தை கெட்ட வழியில். அதே மாதிரி புதனும் கேதுவும் இருந்தால், அதே மாதிரி புதனும் செவ்வாயும் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, பெருக்கக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு. அதனால தான் சொல்றேன், நம்ம புதன் மேடு உயர்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் படைத்தே தீருவீர்கள். எப்படிங்கிறது ஜாதகத்தில் புதன் இருக்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கைரேகையை பொறுத்தவரை ஈஸியாக ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். புதன் மேடு உயர்வாக இருக்குது சார், புதன் மேட்டில் ஒரு சதுரம் இருக்குது. புதன் மேடு உயர்வாக இருந்து இந்த புதன் மேட்டில் ஒரு சதுரம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பல கோடிகளில் 1000 கோடி 500 கோடி பணம் நிறைய எக்கச்சக்கமாக சம்பாதி எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்களோ புதன் மேடு உயர்வாக இருக்கணும் சார். நல்லா புரிஞ்சுங்க, புதன் மேடு உயர்வாக இருந்து இங்கே சதுரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் பாதுகாப்பு சார். இன்க்ளூடிங் பொய் பேசுறது, திருடுறது, அதுக்கு நான் சொல்லலை. அந்த சதுரம் இருந்தால் உங்களை பாதுகாக்கும். நல்லா புரியும், உங்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு. பேச்சு எவ்வளோ பேசுனாலும் அந்த பேச்சில் திறமையை வெளியே வந்துருவீங்க. திறமை, புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பாதுகாப்பு. புதன் அதாவது சதுரம் பாதுகாப்பு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சதுரம் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு, நிலம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ புதன் மேடு நல்லா உயர்வாக இருக்குது, புத்திசாலித்தனம், அறிவாற்றல் நிறையா இருக்குது, அங்கே பாதுகாப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் உண்மைக்கு மாறாக பேசுவது, உண்மையை பொய்யாக்குவது, பொய்யை உண்மையாக்குவது, இன்னும் சொல்ல போனால் வக்கீல்களுக்கெல்லாம் வாத திறமை பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு புதன் மேட்டில் உயர்வாக இருந்து இந்த மாதிரி சாதனை இருந்துச்சுங்க, பொய்யை உண்மையாக்கும் அளவுக்கு பேசக்கூடிய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். உண்மையை பொய்யாக்குவது, பொய்யை உண்மையாக்குவது, நீதி, நேர்மை இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய் திறமை அதிகமாக இருக்கும். திறமையால், வாய் திறமையால் முன்னுக்கு வரவங்களுக்கு இந்த புதன் மேடு உயர்வாக இருக்கும். வியாபாரம், நல்ல வியாபாரி, வாயால் பேசி வியாபாரம் பண்ணுறது, பேசியே மடக்கக்கூடிய பேச்சு திறமை உடையவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மருத்துவர்களுக்கு, கணக்கர்களுக்கு, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த மாதிரிலாம் புதன் மேடு உயர்வாக இருக்கும். புதன் மேட்டில் சதுரம் பார்த்துக்கணும் சார், நல்ல ஒரு சிறப்பான குறி. எந்த வகையிலையும் உங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். முக்கோணம் இருந்துச்சு வச்சுக்க, ஆராய்ச்சி தத்துவம் அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியில் வெற்றி, ஜோதிடத்தில் நிபுணத்துவம். நல்லா புரிஞ்சுக்க, புதன்னாவே புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தால் ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா ஜோதிடத்தில் பல திறமைகள்,
அடுத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசியலில் புகுந்துட்டாங்க இந்த முக்கோணம் புகுதுனா பணத்தை கூட்டி அள்ளக்கூடிய திறமைசாலியாக பணத்தை எப்படி வேணுமாலும் சம்பாதிப்பார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபக்கம் வருவார். அதே மாதிரி மேல் நோக்குன ரேகைகள் புதன்மேட்டில் இருந்து ஒரு 2-3 ரேகை இருந்துச்சுன்னு வச்சுங்க, சுண்டவர்களுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு, அதில் ஒரு 2-3 ரேகை மேல் நோக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நிறைய வந்துடும் சார். பணத்தை சேமிக்க பணம் சேமிக்கும், பணம் வரும், அது சேமிக்கப்படும். பண ரேகைகள் சொல்லுவோம், பணத்தை பெருக்கக்கூடிய ரேகைகள். அதே மாதிரி முக்கோணம், இந்த புத்தி ரேகை, இது விதி ரேகை, இப்படியும் விதி ரேகை வரலாம். விதி ரேகை, புத்தி ரேகை, இந்த புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம். இது மூணும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், இது பண முக்கோணம் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுங்க, இது நிறைய பேர் கையில் இருக்கும். இந்த மாதிரி முக்கோணம் உடைவுபடாமல், இந்த முக்கோணம் உடைவுபடாமல் நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பணத்தை பெருக்கி வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீர்கள். இது உறுதி, 100% உறுதி. உங்கள் கையில் அதை உடைஞ்சிருந்தது, ஒரு பக்கம் உடைஞ்சிருந்து வச்சுங்க, பணம் வரும், செலவாயிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண முக்கோணம் உங்கள் கையில் இருந்தால், கை சிறப்பாக இருந்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவீங்க. நல்ல பணம் நிறைய சேர்த்து உங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். இப்போ புதன் மேட்டில் சதுரமோ அல்லது முக்கோணமோ அல்லது மேல் நோக்கின ரேகைகளோ இருந்தால் சிறப்பான பலன். கண்டிப்பாக நல்ல உயர்வு, நல்ல பணம் மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவீர்கள். அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு இல்லையா, புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை, அந்த ஆரோக்கிய ரேகை வெட்டு துண்டு தீவு இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும்னு அர்த்தம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது சந்திரன் வீட்டிலேருந்து போயிடுச்சு வச்சுங்க, மனம் நல்லா இருக்கும், திறமையான மனம். சந்திரன் மனம், புதன் புத்தி. மனதில் இருக்கிற அறிவை எல்லாம், புத்தியை எல்லாம் வெளியில கொண்டு வரும். ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் மனமும் புத்தியும் சேரும் பொழுது கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதாவது சுக்கிரனும் புத்திசாலித்தனம், சுக்கிரன் புத்திசாலித்தனம். புதன், சுக்கிரன் டு புதன் ஒரு ரேகை போது சார். கண்டிப்பாக வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகு அவர்களுடைய உதவியால், அவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய உயர்வு இருக்கும். திருமணம் ஆன பிறகு அவங்க உதவி செய்வாங்க, பிசினஸ் உதவி செய்யறது, நல்ல ஒரு படிக்கிறதுக்கு உதவி பண்றது, உதவி பண்ணி வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி புத்தி ரேகையில் இருந்தால் சுய முயற்சியினால் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார். இறுதி ரேகையிலிருந்து வந்ததுன்னா 50 வயசுக்கு மேலே டாப் பொசிஷன் வந்துருவாங்க. இதுல கெட்ட குறிகள் பெருக்கும்னு சொல்லியிருக்கா பணத்தை, இந்த புதன் வீடு பணத்தை பெருக்கக்கூடியது, எப்படி இருந்தாலும் பெருக்கும். இப்ப ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கு சார், செவ்வாயோட சேர்ந்து இருக்கு புதன் ஜாதகத்துல. அப்ப இந்த கையில எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த கிரில் மாதிரி இருக்கும், இப்படி கிரில் மாதிரி இருக்கும். அதாவது வளைகுடின்னு சொல்லுவோம். இந்த வளைகுடி இந்த புதன் மேட்டில் இருந்ததுன்னா உண்மையை பொய்யாக்கும் அளவுக்கு பொய் பேசுவது, பித்தலாட்டம், சூழ்ச்சி, திருட்டு, வம்பு, வழக்கு இதெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த புதன் ரேகை இருக்குல்ல, புதன் ரேகை இப்படி பெண்டா வரும், விடுபட்டு இருக்கும், இந்த மாதிரி தீவு இருக்கும், உடைவு இருக்கும். அப்போ எப்படி வேண்டுமென்றாலும் பணத்தை சேர்க்கக்கூடிய, நான் தான் சொன்னேன், புதன்கிறவர் நல்ல பணமும் சம்பாதிக்க உதவுவார், கெட்ட பணமும் கெட்ட வழியில் வரக்கூடிய 2 பக்கமும் பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் புதன். புதன்னாவே பணம் சம்பாதிக்கிறவர், புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்த்தக்கூடிய நபர் புதன். ஒருத்தருடைய கையில புதன் வீடு உயர்வதா கண்டிப்பா உயர்ந்தே தீர்வார்கள். எப்படி ஏனும் எந்த வகையிலேனும் உயர்ந்து விடுவார்கள். அதுல புதன் வீடு உயர்வார்ந்து சதனம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் தான் சக்சஸ்ஃபுல், பெரிய கோடீஸ்வரங்கள், பணக்காரங்க, நிறைய பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்க. அவங்க இப்படியும் சம்பாதிப்பாங்க, அப்படியும் சம்பாதிப்பாங்க, எப்படியும் சம்பாதிப்பார்கள். அதுல காப்பாற்றப்படுவார்கள். அதான் மிகப்பெரிய முக்கியத்தானம். எப்படி இருந்தாலும் வாதம் பேசி வாய் திறமையா வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புதன் மேட்ல இந்த மாதிரி கிரில் இருந்தாலோ இல்லை அப்படி குறுக்கு கோடு இருக்குல்ல, குறுக்கு கோடு இருந்ததுன்னா, அதே மாதிரி தீவு இருந்ததுன்னா ஆபத்து. அதே மாதிரி கருப்பு புள்ளி இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, உங்களைய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். எச்சரிக்கையா இருக்கணும். என்ன பிரச்சனைனா என்ன சார், இப்போ குறுக்கு கோடு வந்ததுன்னா உங்களுக்கு தவறு, வாயால பொய் பேசி மாட்டிக்கிறது, பித்தலாட்டம் பண்ணி மாட்டிக்கிறது, சூழ்ச்சி பண்ணி மாட்டிக்கிறது. இந்த மாதிரி தீவு, இந்த மாதிரி வளைகுடி, இந்த மாதிரி குறுக்கு கோடு, இந்த மாதிரி தீவு, கருப்பு புள்ளி இருந்ததுன்னா ஆபத்து உங்களுக்கு வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே காண்பிக்கக்கூடியது இந்த புதன் வீடு. புதன் வீடு என்பது புண்ணியத்தையும், பொதுவாக எல்லா மேலுமே புண்ணியம், கர்மா, இதை சம்பந்தப்பட்டதான் நம்ம கையில் இருக்க ரேகைகள். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது முன் ஜென்மம், ரைட் ஹேண்டில் இருக்கிறது இப்போ நீங்கள் செய்ய போகிறது. 2 கையும் பாருங்க,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது கண்டிப்பாக நிறைய நிறைய விஷயம் 100% நடக்கும். ஒரு சில நேரத்தில் 100% நடக்கும். இதில் கையை பாருங்கள், புதன்மேடு எவ்வாறு இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக புதன்மேடு உயர்வாக இருந்தாலே எப்படியாவது பேச்சு திறமையால் வாழ்வில் உயர்ந்து விடுவார்கள். பேச்சு, மருத்துவத்துறை, பேச்சுத்துறை, வியாபாரத்துறை, அதாவது கலைத்துறை, இதில் எல்லாம் முன்னுக்கு வரக்கூடியவங்களுக்கு புதன் உயர்வார்கள். புதன் பள்ளமாக இருந்ததுன்னா திறமை வந்தாலும் அதை விட்டுருவாங்க. ஒரு சில பேருக்கு புதன் பள்ளமாக இருக்கும், நிறைய நல்ல வாய்ப்பு வந்து அதை மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுவாங்க. புதன் நார்மலாக இருந்து அதில் ஒரு சதுரமோ அல்லது முக்கோணமோ மேல் நோக்கின ரேகைகளோ இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் படைத்தவராக, மிகப்பெரிய தொழிலதிபராக, இல்லை பேச்சு திறமையால் முன்னுக்கு வரக்கூடிய வியாபாரியாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார். இதில் என்னன்னா புத்தி ரேகை நல்லா இருக்குங்க சார். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார். புத்தி ரேகையில் பிரச்சனை, ஒரு ஜல்லடை மாதிரி, இல்லை ஒரு சங்கிலி மாதிரி, இல்லை ஒரு தீவு மாதிரி வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுகிறது. இருதய ரேகை என்பது கணவன் மனைவி உறவு. அந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருந்ததுன்னா, இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அதே மாதிரி விதி ரேகையை பார்க்கணும். உங்களுடைய கர்ம ரேகை, விதி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சூரிய ரேகை எந்த வயதில் வருதோ அந்த வயதில் தான் நீங்கள் வந்து உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடையும் காலத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ புதன்மேடு நல்லா இருக்கு, புதன்மேட்டில் சதுரமோ முக்கோணமோ இருக்கு, மேலோக்குன ரேகை. எப்போ சார் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன்னா இந்த கர்ம ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை, விதி ரேகை நல்லா இருந்து இந்த சூரிய ரேகை வரும் வயது, சூரிய ரேகை கீழே இருந்து ஆரம்பிச்சுருச்சுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே சக்ஸஸ் தான். அவர் இறுதி ரேகையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, நல்லா தெளிவாக இருக்கணும். 50 வயசுக்கு மேலே நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீர்கள். இப்போ ஒரு சில பேர் நான் அரசியலில் ஈடுபடலாமாங்கிறாங்க. புதன்மேடு நல்லா இருந்து புதன்மேட்டில் முக்கோணமாக இருந்தால் அரசியலில் ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே காமிக்குது. எந்த வயசில் பணம் சம்பாதிப்பீங்கன்னா இந்த சூரிய ரேகையை பார்க்கணும். சூரிய ரேகையை வரும் வயது, பிரச்சனை இல்லாமல் இருந்து குழப்பம் இல்லாமல் இருந்தால் நல்ல பலன். குழப்பத்தோட கை இருந்ததுன்னா உண்மைக்கு மாறான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சுண்டு விரல் கோணலாக இருக்கும். ஒரு சில பேருக்கு சுண்டு விரல் கோணலாக இருந்தால் எப்படி வேண்டும் என்றாலும் அதாவது பேச்சு திறமை மூலமாக பயங்கரமாக பேசுவாங்க. உண்மையை பொய்யாக்கும் அளவுக்கு, பொய்யை உண்மையாக்கும் அளவுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அதனால வாழ்க்கையை முன்னுக்கு வந்துடுவாங்க. எப்படி ஏனும் முன்னுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த சுண்டு விரல் கோணலாகும். புதன் மேட்டில் ஒரு வளைகுறி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த சுண்டு விரலும் இருந்து அவங்க தான் வந்து பித்தலாட்டம், நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. தந்திரம், புதன்னாவே ஆராய்ச்சி மனோநிலை, புத்திசாலி, புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியவர் புத பகவான். நம்ம ஜாதகத்தில் புதன் எங்கு இருந்தாலும், எந்த கிரகத்தோடு இருந்தாலும் அந்த கிரகத்தோட ஜாரத்தை இழுத்து இவர் நல்லதை செய்ய ஆரம்பிப்பார். கெட்ட கிரகத்தோட இருந்தால் கெட்டது அதிகமாக செய்வார், கெட்டது மூலமாக பணத்தை கொடுத்துருவார். நல்ல கிரகத்தோடு இருந்தால் நல்லது மூலமாக பணத்தை கொடுப்பார். ஆக மொத்தம் பணத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியது புதன் தான். புதன் எங்கு இருக்கிறாரோ அந்த கிரகத்தை உயர்த்துவார். அந்த கிரகத்தினுடைய சாரத்தை இழுத்து இவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுவார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதன் வந்து நல்ல கிரகத்தோடு இருந்தால் நல்லது செய்வார், கெட்ட கிரகத்தோடு இருந்தால் கெட்டது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கையை பொறுத்தவரை புதன் வீடு நல்லா உயர்வாக இருந்து புதன் வீட்டில் சதுரக்குறி இருந்தால் கண்டிப்பாக எந்த வகையிலும் உயர்வீர்கள். அதே மாதிரி முக்கோணம் இருந்த அரசியலில், ஆராய்ச்சியில் உயர்வு, மருத்துவத்துறை ஆராய்ச்சி, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கணக்குத்துறை ஆராய்ச்சியில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஜோதிடத்துறையில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் நோக்கின கோடுகள் இருந்தால் கண்டிப்பாக பணம் உங்கள் கையில் தங்கும். வாழ்க்கையில் பல வழிகளில் பணம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. 2-3 கோடை வச்சுங்க, 2-3 வகையில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. வருமானத்தை பெருக்கக்கூடியது, வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது புதன் வீடு. புதன் வீடு எப்படி இருக்கிறது? சரியில்லாத குறி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்குங்க. நல்ல குறி இருந்ததுன்னா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தே தீருவீர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. புதன் வேட்டை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.